இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி மெயின் ரோட் ஒட்டியே அமைஞ்சிருக்கிற ஒரு 8 ஏக்கர் தென்னந்தோப்புங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெல்கம் பேக் டு ஏவி ரியல் எஸ்டேட். நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக டைரெக்டாக வரும். உங்கள் கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த தோப்பினோட எக்ஸாக்ட் ஏரியா பார்த்திங்கன்னா 7 ஏக்கர் 64 சென்ட்டுங்க. இந்த தோப்பில் இருக்கிற தென்னை மரத்தோட வயசு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எடக்கன் போட வேண்டிய வயசு ஆயிடுச்சுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 5.25 ஏக்கருக்கு எடக்கன் போட்டு 4 வருஷம் ஆச்சுங்க. அந்த எடக்கன்னும் காப்புக்கு வர்ற ஸ்டேஜில் இருக்குங்க. மீதி இனிமேல் தான் போட வேண்டியிருக்குங்க. தோப்பு நல்ல முறையாக பராமரிச்சுட்டு வர்றாங்க. தோப்பினோட வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கிணறு இருக்குங்க. கிட்டத்தட்ட 100 அடி கிணறுங்க. அதுக்கு மொத்தமாக 4 போர்வெல் இருக்குங்க. 3 போர்வெல் கம்ப்ரஸர் மூலமாக ஓடிட்டுருக்கு. இன்னொன்று சப் மோட்டர் போட்டிருக்காங்க. மொத்தமாக ஒரு கிணறு 4 போர்வெல் இதெல்லாம் ஓட்டுறதுக்கான ஃப்ரீ இபி கனெக்ஷன் எல்லாமே இருக்குங்க. வாஸ்துப்படி பக்காவாக இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க. மண்ணனோட டைப் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா ஈல்டு வரக்கூடிய செம்மண் பூமிங்க. இந்த லேண்டுக்குள்ளே இருக்கிற கிணறு பார்த்திங்கன்னா நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய கிணறுங்க. போர்லையும் நல்லா தண்ணி கண்டினியூஸாக இதே மாதிரி விழுந்துகிட்டே இருக்குங்க. சப்பில் இது கிட்டத்தட்ட 100 அடி கிணறுங்க. அதில் பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ மேலே இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா மெயின் வாட்டர் சோர்ஸ் இந்த கிணறு தாங்க. இது மூலமாக தான் இந்த 8 ஏக்கருமே தண்ணி பாய்ஞ்சிட்ருக்கு. போர் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. எடக்கன் போட்ட மரம் கூட சின்ன கன்று மரங்க. அதுவும் கிட்டத்தட்ட காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குது. ஹைட்டாக இருக்கிற பெரிய மரமும் நாட்டு மரம் தாங்க. இடையில போட்டிருக்க எடக்கன்னும் கூட நாட்டு மரம் தான் போட்டிருக்காங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிறது நாட்டு மரம் தானுங்க. இதில் முக்கால்வாசி எடக்கன் போட்டாங்க. மீதி போட வேண்டியிருக்குங்க. நம்ம தோப்பு பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டை ஒட்டியே அமைஞ்சிருக்குங்க. வீட்டுக்குள்ளே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குங்க. ஃபார்ம் ஹவுஸ் வர்றதுக்கான தடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிற மாதிரி மண் தடம் போட்டிருக்காங்க. தேங்காய் பார்த்திங்கன்னா 40 நாள்லேருந்து 45 நாளுக்கு ஒரு டைம் தேங்காய் வெட்டுறாங்க. இப்போ லாஸ்ட்டாக வெட்டின டைம் பார்த்திங்கன்னா 17,000 தேங்காய் வந்திருக்குங்க. மேக்ஸிமம் 21,000 தேங்காய் வரைக்கும் ஒரு வெட்டுக்கு வெட்டியிருக்காங்க. அதனால் நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடிய இந்த தோப்புங்க. இதை நீங்கள் முதலீட்டுக்காக வாங்கினாலும் சரி, இல்லை பர்மனெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிறதுக்காக வாங்கினாலும் சரி, ஒரு இன்கம் மாதம் அதாவது 40 நாளுக்கு ஒருக்கா உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்குங்க. இந்த தோப்பு அமைஞ்சிருக்கிற ஏரியாவோட சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா எம்டி லேண்டே 1 ஏக்கர் பார்த்திங்கன்னா ஒரு சென்ட் 1 லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க. கிட்டத்தட்ட 1 ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு மெயின் ரோட்டை ஒட்டியே அமைஞ்சிருக்கிற பூமி. அதனால் ரீசனபிளான ஒரு ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸே ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் தான் சொல்கிறாங்க. எல்லா வகையான வசதிகளும் தோப்புக்குள்ளே இருக்குங்க. உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கூட இருக்குங்க. இந்த தோப்பு கோயம்புத்தூர் மாவட்டம் செஞ்சேரி மலையில் அமைஞ்சிருக்குங்க. செஞ்சேரி மலையிலேருந்து பெதப்பம்பட்டி போகிற மெயின் ரோட்டில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. செஞ்சேரி மலை முருகன் கோயிலிருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. இந்த தோப்பை சுற்றிலுமே எல்லாமே ஒரு 90% இதே மாதிரி தென்னந்தோப்பு தான் இருக்கிறனால சரௌண்டிங் ஒரு அமைதியான ஒரு அழகான சூழ்நிலையில் இந்த தோப்பு அமைஞ்சிருக்குங்க. பீஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷனுங்க. இந்த லேண்டுக்குள்ளே ஒரு 3 BHK பண்ணை வீடு வந்துருங்க. பக்கத்தில் ஒரு கார் செட்டுங்க. நல்ல பெரிய செட்டு போட்டிருக்காங்க. வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா செடி வகைகள் எல்லாமே ரொம்ப நல்லா வச்சு விட்ருக்காங்க.
பூச்செடிகள் மற்ற எல்லா செடியுமே வச்சுருக்காங்க. நீங்கள் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா அருமையான செடி வகைகள். கிட்டத்தட்ட இந்த வீட்டினோட மதிப்பே 50 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருங்க. உள்ளே வந்து மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி பல மரங்கள் வந்து நிறைய இருக்குங்க. இந்த தோப்புக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பர் ஏக்கர் ஃபைனல் ப்ரைஸாக 75 லட்சம் கேட்குறாங்க. நெகோசியேஷன் கிடையாது. ஏன்னா எம்டி லேண்டே பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் மெயின் ரோட்டை ஒட்டி 1 கோடிக்கு போயிட்டுருக்குங்க. இந்த தோப்பை நீங்கள் விசிட் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியுற என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இதே மாதிரி தென்னந்தோப்பு, வீடு, விவசாய நிலங்கள் பற்றி மேலும் பல வீடியோக்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட லேண்ட் ஏதாவது சேல்ஸுக்கு இருந்தாலும் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். தேங்க்யூ.